ரமா, ஒரு சின்ன ப்ரேயர் ஒன்று ப்ளீஸ். நமஸ்காரம். பஜகோவிந்தம் அப்படிங்கிற ஒரு தத்துவார்த்தமான ஒரு கவிதை தொகுப்பை தான் நாம் இப்போ எடுத்துட்டு இருக்கோம். 30 ஸ்லோகங்கள். அதில் பார்த்தேன்னு சொன்னால் நிறைய மகான்கள், வியாசரில் ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் உள்ள மகான்கள் நிறைய பேர் இருந்திருக்கா நம்ம பாரத தேசத்தில். அவள் எல்லாருமே எது அவளுடைய எய்மாக இருந்திருக்குன்னு சொன்னால், நம்ம வழி தப்பி போகக்கூடிய ஜனங்களை சரியான வழிக்கு கொண்டு வரணும், அவர்களுக்கு மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைக்க முடியாது அடையும்படியாக அவர்களுடைய வாழ்க்கை அமையணும். அதுக்காக வேண்டி பல வழிகளை வேதங்கள் ஒரு பக்கம் இருக்க, வேதங்களை எல்லாராலையும் கற்றுக்க முடியாது, புரிஞ்சுக்க முடியாதுங்கிறதுனால புராணங்கள், அப்புறம் உபநிஷத்தில் உள்ளதை வச்சே சின்ன சின்ன கதைகள். உபநிஷத்துல எல்லாமே பிரஷ்னமும் ஆன்சருமா இருக்கும், கொஸ்டின் அண்ட் ஆன்சராக இருக்கும். ஸோ அதிலிருந்து உள்ளது. இதை தவிர அவர்கள் பல விதத்தில் நம்மை கடை தேரணும், நமக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக வேண்டி மகான்கள் நிறைய பேர் இருந்திருக்கா. நிறைய நல்லது நமக்கு செய்யவும் முயற்சி பண்ணியிருக்கா, செய்தும் இருக்கிறார்கள். முக்கியமாக பார்த்தா வியாச பகவான் ஸ்ரீமத் பாகவதம் வரையிலும், ஸ்ரீ மகாபாரதம், இந்த மாதிரியான பல பாகவதம் எல்லாம் புராணத்தில் சேர்த்து இதிகாசம் முதலாக எழுதி இதில் இப்படி இப்படி இருந்திருக்கா, இவா இப்படி செய்ததுனால இவாளுக்கு இப்படி நடந்தது, நீ இப்படி நடந்துக்கணுமா வேண்டாமாங்கிறத நீ தீர்மானம் பண்ணிக்கோ. ஏன்னா உனக்கு கிடைத்தற்கரிய ஒரு மனித பிறவி கிடைச்சிருக்கு. அரிது அரிது மானிடராக பிறத்தல் அரிது இல்லையா? இந்த பிறவியை நீ வேஸ்ட் பண்ணிட்டு, டிசிபேட் பண்ணிட்டு, அதை வேஸ்ட் பண்ணிட்டேன்னா அடுத்த ஜென்மம் உனக்கு எதுவாக இருக்குங்கிறதுக்கு எதுவான ஒரு விதமான உத்தரவாதமும் கிடையாது. ஏன்னா புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகின்னு ஒன்றுனா வந்திருக்கோம் நம்ம. ஸோ இந்த அடுத்த பிறவி நமக்கு மனுஷ பிறவி தான் கிடைக்குமா, இல்லை ஜடபரதன் மானை பார்த்துட்டு போனதுனால மானாக பிறந்த மாதிரி மான் பிறவி கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது, ஒரு நிச்சயமும் கிடையாது. வாழ்க்கைங்கிறது நிலையற்றது. நிலையான ஒன்றுங்கிறது என்ன சொன்னால் இறை நாமம், கடவுளுடைய அந்த கடவுளை நினச்சிண்டு கடவுளை அடையணுங்கிற எண்ணத்தோட நம்முடைய வாழ்க்கையை நம்ம செலுத்திட்டு வந்தோம்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கை பயனுள்ளதாக உலகத்துக்கும் இருக்கும், நமக்கும் இருக்கும். அபரா வித்தியைகள் எதுங்கிறத புரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்தாப்புல நம்ம வாழ முடியுங்கிறது தான் இவ எல்லாரும் காட்டியிருக்கா. இதில் கலியுகத்தில் 2nd century BC பிறந்து நமக்காக வேண்டி அவர் வாழ்ந்தது 32 வயசு தான். 5 வயசில் பூனல் போட்டு அப்பாவும் போனப்புறம் குருகுல வாசம் முடிஞ்சு 8 வயசில் அவர் அம்மா கிட்ட ஆபத் சந்நியாசம் வாங்கிட்டு நர்மதா நதி கரைக்கு போய் கோவிந்த பகவத் பாதர்கிட்ட சேர்ந்துட்டு அவர்கிட்ட இருந்து அறிவு ஞானத்தை பெற்றுட்ட. ஞானம்ங்கிற அந்த தாகம் அவர்கிட்ட இருந்திருக்கு. என்ன ஞானம் அப்படின்னு சொன்னால் சாதாரண நம்மளை மாதிரி உள்ள கல்வி இல்லை. அவர் அறிய விரும்புவது அந்த மோட்ச சாம்ராஜ்யத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதுக்கு என்ன வழின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக பல விஷயங்கள் அவர்கிட்ட கற்றுண்டு காசிக்கு, அவர் சொன்னபடி காசியில் போய் அங்கே பல ஸ்லோகங்கள் எல்லாம் இயற்றி, அது மட்டும் இல்லை பெரிய அத்வைதம் என்கிற பெரிய சித்தாந்தத்தை அவர் அமைச்சு கொடுத்துருக்காரு. இந்த அத்வைத சித்தாந்தம் முதல்ல அவர் அமைக்கலை வச்சுக்கோங்க, அப்புறம் விசிஷ்டாத்வைதமோ துவைத்தமோ வர முடியாது. முதல்ல அத்வைத்தம் தான் ரூட்டு. இவர் ரெண்டும் ஒன்றுன்னு சொன்னதை வச்சுன்னு தான் இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒருத்தர் வர வேண்டி வந்தது. அதனால முதல்ல எல்லாத்துக்குமே அடிப்படையாக இருக்கக்கூடியது அத்வைத சித்தாந்தமாக இருக்கிறத அவர் ஸ்தாபனம் பண்ணிட்டு காஷ்மீர் தேசத்தில் போய் சர்வஜ்ஞ பீடம் வரைக்கும் ஏறி அந்த சின்ன ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் இந்த ஸ்லோகம், இந்த கவிதை தொகுப்பு எழுதுறதுக்கு எல்லா விதத்திலையும் யோக்கியமான ஒருத்தர் உண்டுன்னா அது ஆதிசங்கரர் தான். ஏன்னா அந்த 32 வயசுக்குள்ளே அவர் அத்தனை சாதிச்சிருக்கார். தனக்காக இல்லை, உலகத்துக்காக சாதித்தார். சந்நியாச ஆசிரமம் எடுத்து அந்த 4 மடங்களை நிறுவி இந்த பாரத தேசம் பூராவும் எத்தனை தரமோ கால்நடையா, நம்மளை மாதிரி ஹெலிகாப்டரும் காரும்லாம் அவர் அந்த காலத்தில் கிடையாது. இவ்வாறு ஒரு நல்ல சமுதாயத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஊடுருவி வரக்கூடியதான அந்த பல சாம்ராஜ்யம், பல மதங்கள், புத்த மதம், ஜெயின மதம், இதில் இருந்தெல்லாம் நம்ம சனாதன தர்மத்தை காப்பாற்றணும், அதை திருப்பி கொண்டு வரணுங்கிறதுக்கு எப்படி வியாசர் வேதத்தை தொகுத்து கொடுத்தாரோ அதே மாதிரி இவர் தன்னுடைய வாழ்க்கையை அதுக்காக அர்ப்பணித்து கொண்ட மகான்.
இவர் வந்து நிறைய ஸ்லோகம் அத்வைதம்னு சொன்னால் கூட எல்லா கடவுளர் மேலேயும், ஏன்னா அவருக்கு தெரியும் நமக்கு இந்த வேதாந்தம் எல்லாம் சொன்னால் அப்படி சட்டுன்னு புரிஞ்சுடாதுங்கிறது அவருக்கு தெரியும். அதனால் அவர் என்ன பண்ணினார், நிறைய எல்லா கடவுளர் மேலேயும் அவர் வந்து ஸ்லோகங்கள், சிவானந்த லஹரி, சௌந்தரிய லஹரி மாதிரி பெரிய பெரிய ஸ்லோகங்கள், சின்ன சின்ன பஞ்சரத்னங்கள், லலிதா பஞ்சரத்னம், மீனாட்சி பஞ்சரத்னம், கணேச பஞ்சரத்னம், ஒரு கடவுளை விடாமைக்கு அவர் பாடி நமக்கு கொடுத்துருக்கார். உனக்கு எந்த கடவுளை உனக்கு மனசில் தோணுறதோ அவரை நினச்சுண்டு இதை சொல்லு, உனக்கு எப்போதும் நல்லது மட்டும்தான் வரும், இதை சொல்லிண்டே இரு போகிறோம் அப்படின்னு தான் அவர் சொல்லிட்டு வந்திருக்கார். அவ்வாறு இருக்கக்கூடிய அவர் 2ஆம் தரம் ஒரு தரம் காசிக்கு போகிறார். பஜகோவிந்தம் எப்படி வந்ததுன்னு நமக்கு தெரியணும் இல்லையா, அதுக்காக இப்போ இதை சொல்கிறேன். 2வது முறையாக அவர் காசிக்கு போக வேண்டிய ஒரு அவசியம் வரும்போது, காசியை பற்றி நான் அன்றைக்கே சொன்னேன், லேன்ஸ் அண்ட் பைலேன்ஸ், அதில் வேற மொங்கனா மாடு நிற்கும். இதுக்கு நடுவில் இவர் நடந்து, சிஷ்யர்கள் வந்து நிறைய வந்துட்டா, சிஷ்ய கோடிகள் நிறைய பேர் பின்னாடி வந்துட்டுருக்கா. இவர் இப்படியே நடந்து போகும்போது ஒரு லேனில், ஒரு சந்தில், ஒரு வீட்டினுடைய திண்ணையில் ஒரு கிழவர், 90 வயசு கிழவர், அவர் வந்து தலை கீழே நின்றுண்டு டுக்ரிஞ்ச் கரணே டுக்ரிஞ்ச் கரணே டுக்ரிஞ்ச் கரணேன்னு சொல்லி அதை தாத்து பாடத்தை பைஹார்ட் பண்ணின்னு இருக்கார், மனப்பாடம் பண்ணின்னு இருக்கிறத இவர் பார்க்குறார். இவர் வந்து ஷாக்டு. 18-19 வயசில் இந்த ஆதிசங்கரருக்கு அது பெரிய ஷாக்கிங்காக இருக்குது. இந்த மனுஷர் 90 வயசுக்கு மேலே, ஹீ இஸ் ஒன் ஸ்டெப் அவே ஃப்ரம் கிரேவ். இவர் 90 வயசுக்கு மேலே இந்த டுக்குரிங்கரணையை வந்து பைஹார்ட் பண்ணி இந்த கிராமரை பூராவும் கற்றுண்டு வேத அத்தியாயனம் பண்ணி வேதத்தெல்லாம் நல்லா கரைச்சி குடித்து வேதாந்தங்களை கற்றுண்டு இவர் என்னைக்கு சாஸ்திர ஞானம் வந்து என்னைக்கு மோட்சத்தை பற்றி நினைப்பார் அப்படின்னு இவருக்கு கவலை வந்துடுது. ஸோ ஆனால் அவ்வளோ பெரியவர், அத்தனை வயசானவர் அதை செய்யும்போது அவரை போய் அவருக்கு ஒன்றும் சொல்லவும் தோணலை. அதனால் என்ன பண்ணுறார், அவர் தன்னுடைய மனதையும் நம்மளையும் சொல்கிறாப்புல மூடமதே அப்படின்னு சொல்லி அட்ரஸ் பண்ணி அந்த பஜகோவிந்தத்தை எழுதியிருக்கார். இந்த கவிதை தொகுப்பினுடைய அவர் வச்ச பேர் வந்து மோகமுத்கரம், மோகத்திலேருந்து விடுபடுறதுக்கான வழி, அதுதான் அவர் வச்ச பேர். ஆனால் நம்ம அது பாட்டாக பாடி 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 அதுக்கு பேர் பஜகோவிந்தம்னு நம்ம வச்சுட்டோம், அவ்வளோதான். அதனுடைய பேர் வந்து மோகமுத்கரம், மோகத்திலேருந்து நம்மை விடுவிக்கக்கூடியதான ஒரு வழியாக அந்த ஸ்லோகத்தை, அந்த சீரீஸ் ஆஃப் வேர்சஸ் இருக்குங்கிறத பார்க்குறோம். சரி, டுக்ரிஞ்ச் கரணேன்னா என்ன அப்படின்னு சொன்னால், பாணினி அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய மகானோத்தர் இருந்தார். சம்ஸ்கிருத வியாக்கரணத்தை அவர் தான் எழுதியிருக்கார். அதுக்காக அவர் வந்து பரமசிவன் கிட்ட அவர் வந்து நிறைய தவம் பண்ணும்போது அவர் முன்னாடி வந்து பரமேஸ்வரன் வந்து தன்னுடைய உடுக்கையிலிருந்து இப்படி அடித்து 14 வகையான சத்தங்கள் வருது. அது ஐருணு அந்த மாதிரி வரும். அதாவது நீங்கள் கவனித்து கேட்டிருந்தேன்னா, ஆவணி வட்டத்தில் இவா வேதம் பாராயணம் பண்ணுவாள். அந்த சமயத்தில் இந்த 14 சத்தங்களை அவள் சொல்லுவாள். இந்த 14 சத்தங்கள்லேருந்து தான் அந்த வேதமும், வேதத்தில் உள்ள அந்த சிக்ஷா, வியாக்கரணம், நிருத்தம், கல்பம், ஆகமம், ஜோஷ், இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க, டிஃப்ரெண்ட் ஷாகாஸ், அது வருது அதுலேருந்து தான். அதில் வியாக்கரணம் ஒன்றும். இந்த வியாக்கரணத்தை டீட்டெயில்டாக படித்து அதுக்கு ஒருத்தர் வந்து அதுக்கு மகாபாஷ்யம் எழுதினார். பதஞ்சலி என்கிற மகான், யோக சாஸ்திரம் எழுதினவர் தான் அதுக்கு மகாபாஷ்யம் எழுதியிருக்கார். அதில் வந்து வரக்கூடிய ஒரு தாத்து பாடத்தில் தான் இந்த ஃபார்முலா, தாத்து பாடம்ங்கிறது ஒரு ஃபார்முலா, இட்ஸ் அ ஃபார்முலா. இதெல்லாம் சூத்திரம்னு சொன்னாலே ஃபார்முலா தானே. அந்த ஃபார்முலாவில் ஒன்றும் இதுதான் இந்த டுக்ரிஞ்ச் கரணை. அதாவது தாத்துன்னா என்ன சொன்னால், ஒரு வெர்பு நமக்கு வந்து இந்த சம்ஸ்கிருதத்தில்னு சொன்னால் அதுக்கு ஒரு ரூட் ஒன்று இருக்கும். கிரியாபதத்துக்கு அதுக்கு ஒரு வார்த்தை உண்டு, கிருங்கிற மாதிரி ஒரு வார்த்தை இருக்கும், ஒரு லெட்டராவது இருக்கும். இதிலிருந்து தான் அந்த பூரா வேர்பும் வரும். அதனுடைய ப்ரெசன்ட் டென்ஸு, பாஸ்ட் டென்ஸு, ஃப்யூச்சர் டென்ஸு, சிங்குலர், துவயம், ப்ளூரல், இதெல்லாம் அதிலிருந்து வரும். இது சம்ஸ்கிருதத்தினுடைய இந்த கிராமட்டிக்கல் விசேஷம். அது இதை இவர் பைஹார்ட் பண்ணியிருக்கார். இதையாக்க அவர் இந்த வயசுக்கு மேலே உட்காந்து, அதுவும் தலைகீழ நின்னாலும் நடக்குமா, உனக்கு தலைகீழ நின்னாலும் படிப்பாராதுன்னெல்லாம் நம்ம குழந்தைகளை திட்டுவோம். அது மாதிரி அவர் தலைகீழ நின்றுண்டு இதை படிச்சுன்னு இருக்கார், இதை சொல்லின்னு இருக்கார். அதை கேட்ட உடனே சங்கரர் வந்து ஹீ கெட்ஸ் ஃப்ரஸ்ட்ரேட்டட். ஆக்சுவலாக எத்தனை மகான்கள் என்னெல்லாம் சொல்லியிருக்கா, இவர் இத்தனை வயசுக்கு மேலே உட்காந்து டுக்ரிஞ்ச் கரணனை போய் பார்த்தேன், இது வந்து அவருக்கு வேலைக்கு ஆகுமா, ஆகாது. அதைத்தான் அவர் வந்து அந்த முதல் வேர்ட்ஸ் என்னென்னா,
பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே சம்பிராப்தே சந்நிகிதே காலே நகி நகி ரக்ஷதி டுக்ருஞ்சரணை. நீ ஒரு ஸ்டெப் அவே ஃப்ரம் காலம். சம்பிராப்தே சந்நிகிதே காலே, உனக்கு காலம் வந்தாச்சு. என்னைக்கு எப்போ பிடரியில் தள்ளின்னு இருக்கான் யமன், எப்போ உன்னை கூட்டின்னு போகிறான் தெரியாது. நீ இப்போ போய் இந்த டுக்ரின் கண்ணையை படிச்சுட்டு இருக்கியே, இது உன்னை ரட்சிக்காது. உன்னை எது ரட்சிக்கும் அப்படின்னு சொல்லி அதுதான் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. நீ கோவிந்தனை பஜனை பண்ணு. இந்த சமயத்தில் இந்த கிராமர் எல்லாம் படிச்சுட்டு உட்காந்துருக்காது. நீ கோவிந்தனை பஜனை பண்ணினேன்னா கட்டாயமாக அவன் உனக்கு ஓடி உதவி பெறுவான். அந்த கடைசி காலத்தில் உனக்கு எது தேவை, கிருஷ்ணா ராமான்னு கிடக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம சாதாரணமாக. வயசான காலத்தில் வேண்டாத கவலையெல்லாம் உனக்கு என்னத்துக்கு? விஜய் ஆட்சி அமைச்சான்னா, டிஎம்கே வந்தான்னா ஏடிஎம், உனக்கு என்ன கவலை? நீ எதுக்கு அதை பற்றி கவலைப்படுற? உனக்கு தான் வயசாச்சுல்ல, கிருஷ்ணா ராமான்னு கிடக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லுவாள். அது மாதிரி அவர் இங்கே பஜகோவிந்தம் பஜகோவிந்தம்னு சொல்கிறத பார்க்குறோம். இப்போது கல்வி டுக்ரின் கடனை படிக்காதேன்னு சொன்னதுனால அவர் கல்விக்கு எதிராக ஆதிசங்கரர் அப்படி இருப்பார்? இல்லை, அவர் கல்விக்கு எதிர் இல்லை. அவர் என்ன சொல்கிறான்னா, வயசு எந்த காலத்தில் நீ படிக்கணுமோ, இளமையில் சின்ன வயசில் கற்றுக்கணும். எதுவும் எப்படிப்பட்ட கல்வியை கற்றுக்கணும்னு சொன்னால் வாழ்க்கைக்கு உபயோகப்படக்கூடிய கல்வியாக கற்றுக்கணும். உனக்கு எது உபயோகப்படும்னு உனக்கு தெரியணும். தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம், இந்த 4 புருஷார்த்தங்களுக்கும் உனக்கு எது வழிவகுக்கும். தர்மமான முறையில் நீ வாழ வேண்டும். பணம் சேகரிக்கலாம், இதெல்லாம் தான் உன்னுடைய சேகரிக்கலாம். பணம் சேர்த்துக்கணும். பணம் இல்லைன்னா நம்ம ஒருத்தனுக்கு வாழ முடியாது, அவசியம்தான். அது எந்த அளவு இருக்கணும், இதையெல்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடியது. இந்த அப்ரெண்டிஸ்ஷிப்னு அந்த காலத்தில் சொல்லுவாள். ஒரு ஒரு இதில் அது பேர் என்ன, அப்ரெண்டிஸ்ஷிப்பாக ஒரு ஃபோர்ஜில் போய் சேருவாள், பிளாக் ஸ்மித் கிட்ட. இல்லைன்னா ஆசாரி கிட்ட போய் சேர்ந்துட்டு நகைகள் பண்ணுறதுக்கு கற்றுப்பான். இந்த மாதிரி உள்ள அப்ரெண்டிஸ்ஷிப், ஏன்னா அவளுடைய குலத்தொழிலாக அது இருக்கும். அதை கற்றுண்டு அது அவர்களுடைய வாழ்க்கைக்கு அது உதவிடும். சரியான வழியில் வாழ்க்கையை அமைச்சுண்டு ஒரு தச்சன், மரத்தச்சனோ மற்றவர்களோ ஏதோ ஒரு விதத்தில் அதை பிழைச்சிக்கலாம் இல்லையா? அது மாதிரி ஸ்கில்டு லேபர்னு சொல்லுவோம். இது நம்மளால் முடியாது, நம்ம கையில் அது இல்லை இல்லையா? அதனால நம்ம என்ன பண்ணுவோம், இதை நமக்கு என்ன கல்வி வருதோ அதை சின்ன வயசில் நம்ம கற்றுக்கிறோம். சின்ன வயசில் கற்றுக்கிறது மட்டுமில்லை, கற்க கசடர கற்றபின் நிற்க அதற்கு கற்பவை கற்றபின். எதை கற்றபின், என்ன கற்றுக்கணுமோ அதை சின்ன வயசில் நீ கற்றுண்டு அதுக்கு தகுந்தாப்புல உன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள். சரியா? இதைத்தான் அந்த நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் சொல்லியிருக்கா. அதைத்தான் முன்னாடி உள்ளவெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கா. அப்படி இருக்கும்போது திடீர்னு இப்போ 90 வயசுக்கு மேலே டுக்ரின் கடனை படிச்சுட்டு உட்காந்துருந்தா, ஞானம் தேவை, அறிவு தேவை, கல்வி தேவை. எந்த கல்வி எப்போது கற்றுக்கொள்ள வேண்டும், அந்த கல்வியில் அதிகமான மோகம் இருக்கக்கூடாது. அவசியமான அளவு தேவைதான், கல்வி தேவைதான். கல்வி வேண்டான்னு யாரும் சொல்ல போகிறதில்ல. எந்த கல்வினால் உனக்கு உதவி இருக்குமோ உதவுமோ. 24 குருக்கள் மாள் அப்படின்னு சொல்லி நாராயணத்தில் ஒரு சாப்டரே உண்டு. அவர் அது பாகவதத்திலே இருக்கும், ஸ்ரீமத் பாகவதத்திலே அது இருக்கும். 24 குருக்களை பற்றி சொல்லுவார் அவர். அப்படி சொல்லிட்டு அவர் எறும்பு, தேனி இதில் இருந்தால் எல்லாம் கூட நான் கற்றுண்டேன் அப்படின்னு சொல்லுவார். பறவைகள்கிட்ட இருந்து எல்லாம் நான் கற்றுண்டேன்னு சொல்லுவார். அது மாதிரி கல்விங்கிறது பள்ளிக்கூடத்தில் போய் எபிசிடி கற்றுக்கிறதும் ஆனால் அவன் நான் கற்றுக்கிறது மட்டுமல்ல கல்வி. அது வாழ்க்கைக்கான கல்வியாக உன்னை சரியான தி மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் டிவினிட்டி இன் யுவர் செல்ஃப், அதை கொண்டு வரக்கூடிய கல்வியாக உனக்கு இருக்க வேண்டும். அதனால அந்த கல்வியை கற்றுக்கோ, சின்ன வயசில் கற்றுக்கோ. அதோட அதில் மோகம் அடைந்து இந்த டிகிரி வாங்கினேன், அந்த சம்மந்தமில்லாத டிகிரி, எம்பிபிஎஸும் வாங்கி என்ஜினியரிங்கும் வாங்கி பிஹெச்டியும் வாங்கி சம்மந்தமில்லாத டிகிரி வாங்கினவாளெல்லாம் பற்றி பார்க்குறோம் நம்ம. இதை வச்சு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இது நமக்கு மோட்சத்துக்கு உதவ போவதில்லை. உன்னுடைய எய்ம், இந்த மனிதனாக பிறந்த உனக்கு உன்னுடைய எய்ம் என்னவா இருக்கணும்னா முமுட்சுன்னு சொன்னால் தி ஒன் ஹூ ஆஸ்பயர்ஸ் ஃபார் மோக்ஷா, அதுதான் உன்னோட எய்மாக இருக்கணும். அது எய்ம்ங்கிறதுக்காக நீ படிக்க வேண்டாம், வேலை பார்க்க அப்படி இல்லை. உன்னுடைய வாழ்க்கையை நீ நடத்திட்டு போ. ஆனால் அதற்கும் மேலாக எப்போதும் அடிமனதில் அந்த இறை நாமம் இருந்து கொண்டு இறைவனுடன் உன்னுடைய செயல்களை அர்ப்பணித்து கொண்டு நீ உன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு போ. உனக்கு எப்போதும் நல்லது தான் நடக்கும். அதுதான் இந்த முதலாவது வேர்ட்ஸில் அவர் சொல்கிறார்.
இப்போ முதல்ல கல்வி மோகம் சரஸ்வதி பற்றி சொல்லிட்டார் இல்லையா. ரெண்டாவதுல என்ன சொல்றார் பார்ப்போமா. மூட ஜகீஹி தனாகம திருஷ்ணாம் குரு சத்புத்திம் மனசி விதிருஷ்ணாம் எல்லபசே நிஜ கர்மோபாத்தம் பித்தம் தேன வினோதய சித்தம். கல்வியை பற்றி சொல்லியாச்சு. அடுத்ததாக தனம். ஏன்னா அடுத்ததாக நமக்கு அதிகமாக மோகம் இருக்கக்கூடியது எதில் அப்படி சொன்னால் ரிச்சஸ், வெல்த்தில் வந்து நமக்கு ஒரு அதீதமான ஒரு ஆசை இருக்குது. அதில் இந்த கலிகாலத்தில் இப்போது ஆஃப்லேட் ஒரு 2 செஞ்சுரிஸ் வச்சுக்கோங்களேன், பணம் 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 பணத்தை அதிகமான தேவையாக நாம் நினைக்கிறோம். அதுக்கு ஒரு தாகம், திருஷ்ணாங்கிற வார்த்தைக்கு வந்து தாகம்னு அர்த்தம். அதுக்கு ஒரு தாகமே இருக்குது நம்மக்கிட்ட. அதில் மோகத்தை பற்றி சொன்னார், இதில் வந்து தாகத்தை பற்றி சொல்கிறார். நான் உன்னுடைய மனசுக்குள்ளே ஒன்று தீர்மானம் பண்ணிக்கும், சரியான வழியில் தர்ம வழியில் நீ பணம் சம்பாதிக்கலாம். ஏன்னா தர்மத்துக்கு அடுத்தாப்புல அர்த்தம் தான் சொல்லியிருக்க. அர்த்தம்னு சொன்னால் பணம், வெல்த். பணம்னு சொன்னால் வெல்த், எனி டைப் ஆஃப் வெல்த், லேண்டு கூட இருக்கலாம். உனக்கு எது தேவையோ அதை மாத்திரம் நீ சேர்த்துக்கோ. உனக்கு வேணுங்கிறது வேண்டியது தான். உன்னுடைய குடும்பத்தை நடத்தத்தான் வேணும், அதுக்கு வேணுங்கிறத நீ சேர்த்துக்கோ, வேண்டான்னு சொல்லலை. அதை புத்திபூர்வமாக அதை சேர்த்துட்டு வா. எது லபிக்கிறதோ, எது உனக்கு லபிக்கிறதோ அதை சந்தோஷமாக மனத்தில் திருப்தியோட அனுபவி. அதனால என்ன ஆகும்னு சொன்னால் அடிமனசில் எப்போதும் இருக்கக்கூடியதான அந்த டிவைன் மேனிஃபெஸ்டேஷன், டிவைன் தாட்ஸ் வந்து நமக்கு அந்த சமயத்தில் உதவும். ஏன்னா இந்த எதுவுமே வந்து நிரந்தரம் கிடையாது. கல்வி ஆகட்டும், செல்வம் ஆகட்டும். இதுக்கு ஒரு செல்வத்தில் உள்ள அதீதமான ஆசைக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். பட்டினத்தார் அப்படிங்கிறவரை பற்றி நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பேன். அவர் வந்து வைஷ்ய குலத்தை சேர்ந்தவர், அதாவது வாணிபம் அவர்களுடைய குலத்தொழில். அது மாதிரி கோவலன், அது மாசாத்துவான் மகன் கோவலன் வந்து அவனும் அப்படித்தான். அது மாதிரி அவன் வந்து இந்த பட்டினத்தார் வந்து பணம் சேர்க்கிறது அவளுடைய குறி. பிஸ்னஸ்மேன், என்டையர்லி எசென்ஷியலி பிஸ்னஸ்மேன். அவளுக்கு என்னென்னா இங்கேருந்து இங்கே கிடைக்கக்கூடிய சாமான்களை வாங்கி கொண்டு போய் வெளிநாட்டில் கொடுத்துட்டு கப்பலில் திருப்பி கொண்டு வருவாள். அங்கே கிடைக்கிறத வாங்கிட்டு இது மாதிரி பார்ட்டர் சிஸ்டத்தில் அது நல்ல பிஸ்னஸ், நல்ல த்ரைவிங் பிஸ்னஸ். ஏன் நவகோடி நாராயணன் இருக்கு இல்லையா, அது மாதிரி புரந்தரதாசராக மாறினாரே அது மாதிரி. ஸோ இந்த பட்டினத்தார் என்ன பண்ணுறார், அவருக்கு குழந்தைகள் இல்லைன்னு சொல்லி ரொம்ப பக்தர். அதனால் பரமேஸ்வரன் கிட்ட வேண்டிக்கிறார். அவரும் அவர் மனைவியுமா வேண்டினதுனால பரமேஸ்வரன் அருள் புரியறார். எப்படின்னா அவள் வீட்டு வாசலில் உள்ள மாமரத்தின் கீழே ஒரு குழந்தை அவர்களுக்கு கிடைக்கிறது. அந்த குழந்தைய சீரும் சிறப்புமாக வளர்த்து வர பையன் வந்து 16 வயசு ஆன உடனே எல்லாரும் என்னுடைய தொழில் என் பிள்ளைக்கும் வரணும் அப்படி. டாக்டர் பையன் டாக்டர் இல்லையா, அது மாதிரி என் பிள்ளை வந்து பிஸ்னஸில் வரணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்பட்டு அவர் என்ன பண்ணுறார், நீ வந்து இந்த தரம் போகிற கப்பலில் நீ போயிட்டு வா, உன்னுடைய டேலண்ட் எப்படி நீ வந்து டெவலப் பண்ணிக்கிற, இந்த பிஸ்னஸ் அக்யூமன் உனக்கு இருக்கா, இதெல்லாம் பார்க்கணும் இல்லையா, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி குழந்தைய அனுப்புகிறார். 16-17 வயசு தான் இருக்கும். அவன் போகிறான். போயிட்டு 2 மாதம் கழித்து கப்பல் சேஃபாக திரும்பி வந்துடுறது. திரும்பி வந்ததுமே அவர் வந்து அவள் எல்லாம் வரா, பெட்டியாக கொண்டு இறக்குறா. நிறைய பொட்டியாக வருது. ஓ, இவன் நிறைய சேர்த்துன்னு வந்திருக்கானே அப்படின்னு சந்தோஷப்பட்டு பையனை நல்லபடியாக வந்து சேர்ந்தையாப்பியானெல்லாம் சொல்லி அவனை பாராட்டுறார். பாராட்டிட்டு அவர் கேட்குறார், என்ன கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னோடனே அவன் ஒரு பொட்டியை திறக்கிறான். அதில் பார்த்தா வரட்டி இருக்குது. பார்த்தீங்களா, நம்ம அடுப்பெரிக்கிறதுக்கு மற்ற காரியங்களுக்கு உபயோகப்படக்கூடிய எரிக்கக்கூடியதான சமாச்சாரங்கள் நிறைய இருக்குது. ஒன்று வரட்டி அந்த மாதிரி உள்ளதெல்லாம் அதில் இருக்கிறத அவர் பார்க்குறார். இஸ் ஷாக்டு. டெஃபினெட்லி யாராலும் ஷாக்க. என்னது, நான் உன்னை இவ்வளோ தூரம் அத்தனை தூரம் அனுப்பிச்சேன், நீ இந்த மாதிரி வந்துட்டியே அப்படின்னு சொன்னோடனே அவன் சிரிச்சுட்டே அந்த ஒரு வரட்டி எடுத்து ஒடிச்சு காட்டுறான். அதில் ரத்தினங்கள் இருக்கு. அதை செய்துட்டு காதருந்த ஊசியம் வாராதுகான் கடைவழிக்கேன்னு சொல்லிட்டு அவன் மறைஞ்சு போயிட்டான். அப்போ தான் அவருக்கு புரியறது, இத்தனை காலமாக தான் பிள்ளைன்னு நினச்சின்னு வளர்த்தது வந்து அவதாரம், பரமேஸ்வரனுடைய அவதாரம் என்று புரியுறது. இது ஒன்றுமே உனக்கு கடைசி காலத்தில் வரப்போகிறது இல்லையாப்பா, நீ என்ன நினைக்கணுமோ அதல்லையா நீ நினைக்கணும், கோவிந்தம் பஜங்கிற மாதிரி ஏதோ ஒரு நாம சங்கீர்த்தனம் இல்லையா நீ பண்ணிட்டு இருக்கணும், இறை சிந்தனை இல்லையா வரணும்ங்கிறத சொல்லாமல் சொன்னதான் நினச்சிண்டு அந்த நிமிஷமே அவர் சந்நியாசம், வீட்டை விட்டு வெளியே எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு அவர் வீட்டை விட்டு வெளியில் போயிடுறார். பட்டினத்தார் பாடல்கள்ங்கிறது ரொம்ப பிரசித்தமாக இருக்கக்கூடியது. நிறைய அவர் பாடல்கள் இந்த மாதிரி வேதாந்த பரமாக தாயுமான சுவாமி மாதிரி நிறைய பாடல்கள் அவர் எழுதியிருக்கார்.
ஸோ ஹி லேர்ன்ஸ் எ லெசன் ஃப்ரம் ஹிஸ் சன். அவர் பிள்ளைகிட்டருந்து ஒரு கல்வி கற்றுக்கிறார். அதாவது பணம் என்பது அவசியத்துக்கு மேல் இருக்க வேண்டிய, பணம் தேவை, ஆனால் அவசியத்துக்கு மேல் இருக்கக்கூடாது. அதற்காக மனதில் எப்போதும் அந்த தாகம் இருந்துகிட்டே இருக்கக்கூடாது. பணத்தை சேர்க்கணும் என்கக்கூடியதான ஒரு தாகம் இருக்கும். ஏன்னா பணம் சுகம் கொடுக்காது, கம்ஃபர்ட்ஸ் கொடுக்கும். அது நித்திய சுகத்தை கொடுக்காது. பணத்தினால என்னெல்லாமோ அடைய முடியும், பஞ்சு மெத்தை வாங்க முடியும், எல்லாம் கிடைக்கும். ஆனால் அதனால் நித்தியமான ஒரு நிம்மதியோ திருப்தியோ கட்டாயமாக கிடைக்க போவதில்லை. எல்லாமே அனித்தியம். இந்த உலகத்தில் எல்லாமே அனித்தியம். நித்தியமாக இருக்கக்கூடிய வஸ்துங்கிறது ஒன்றே ஒன்று தான். அதுதான் பராவித்யை என்று அழைக்கப்படக்கூடிய கோவிந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணி கோவிந்தனை பற்றி படிக்கக்கூடியது, கற்றுக்கொள்ளக்கூடியது. அதை தெரிஞ்சுக்கிறத விட்டுட்டு பாக்கி எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டேன்னு சொன்னால் நீ இந்த கல்விக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதனால தான் மூடஜகீதி, மூடத்தனமாக நீ பணத்தில் பற்று வைக்காதே அப்படின்னு அவர் ஆதிசங்கரர் இதில் 2வது ஸ்லோகத்தில் சொல்கிறத பார்க்குறோம். 2 சொல்லியிருக்கார். ஒன்று சரஸ்வதி, இன்னொன்று லக்ஷ்மி. 2ஐயும் சொல்லிட்டார். சரஸ்வதி வேண்டாம்னு சொல்ல மாட்டோம் கட்டாயமாக, லக்ஷ்மி வேண்டாம்னு சொல்ல மாட்டோம். ஆனால் உன்னுடைய தேவைக்கு அதிகமாக நீ எதையும் சேர்த்து வச்சுக்காதே. அது நாளைக்கு, ஏன்னா பின்னாடி இன்னொரு வருஷத்தில் வரும், அந்த பணத்தினால வரக்கூடிய கஷ்டங்கள் உனக்கு என்னெல்லாம் அப்படிங்கிறத பற்றி வரும். அதனால இதில் அதை ஒரு கோடிட்டு காட்டுற மாதிரி மேலும் மேலும் பணத்தை சேகரிக்கிற அந்த ஆசையை, அந்த மோகத்தை விட்டுடு, அந்த தாகத்தை விட்டுடு அப்படின்னு சொல்கிறதா இந்த 2வது. 3வதாக நாரீஸ்தனபர நாபீதேசம் திருஷ்டுவா மாகா மோகாவேஷம் மாகா மோகாவேஷம் ஏதன் மாம்ச வசாதி விகாரம் மனசி விசிந்தைய வாரம் வாரம். வாரம் வாரம்னா டெய்லி, எப்போதும்னு அர்த்தம். வாரம் 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 இல்லை, வாரம் வாரம் மீன்ஸ் டெய்லி ஒரு சிந்தனையை வளர்த்துக்கோ. எது அப்படின்னு சொன்னால் அழகான பெண்களுடைய அவயவங்கள், அதுதான் நாரி ஸ்தனபரம் நாபி தேசம். இந்த 2 தான் இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லேருந்து எல்லாத்துலேயும் இதுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணி காட்டிட்டு இருப்பாங்க. ஈவன் ரொம்ப சாரி பிளண்ட்டாக சொல்கிறேன், அந்த பெண்களுடைய அழகை வெளிக்காட்டுவதற்காக வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்ஸு சினிமாவிலேயும் சரி, இதில் இந்த மாதிரி பெண்களை காட்டும்போது அவர்களுடைய அங்க அவயவங்கள் அழகை மாத்திரம் காட்டுறது, அவர்களுடைய எசென்ஷியலாக இருக்கக்கூடிய அவர்களுடைய புத்திசாலித்தனம், தாட்ஸு, அவளுடைய வேறு விதமான எத்தனையோ டேலண்ட்ஸ் பெண்களுக்கு இருக்கும். அவர்களுடைய தியாக மனப்பான்மை இதெல்லாம் விட்டுடுறாங்க. அவர்களுடைய உடல் அழகை காட்டுறதுல தான் அந்த இது எப்படின்னா நம்ம வீட்டு ஹாலில் உட்காந்துருக்கு டிவி உருவத்தில், இது எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது மோகாவேஷம் வருது. இதை பார்த்த உடனே நான் மனசில், ஆண்களுடைய மனதில் சலனம் ஏற்படுகிறது, ஒரு சஞ்சலம் ஏற்படுகிறது. அதைத்தான் அவர் சொல்கிறார். திருஷ்டுவா மாகா மாகா, இதை பார்த்துட்டு மோகாவேஷம் கொள்ளாதே. டோன்ட், மான்னு சொன்ன மா மீன்ஸ் டோன்ட் டூ திஸ் அப்படின்னு சொல்கிறார். டோன்ட் திங்க் ஆஃப், டோன்ட் பி ஸ்டிமுலேட்டட் பை தீஸ் திங்ஸ். மோகாவேஷம் கொள்ளாதே. ஏன்னு கேட்டால், அப்படி உனக்கு மனசில் தோன்ற சமயத்துலலாம் இதெல்லாம் எதில் ஆனது தெரியுமோ? மாம்சத்தினாலேயும் இரத்தத்தினாலேயும் எலும்புகளினாலேயும் வசான்னு சொன்னால் மஜ்ஜை, அதாவது போன் மேரோ, இதனால் ஆனது தான். உன்னுடைய உடம்பு எந்தெந்த பொருள்களால் ஆனதோ அதே பொருள்கள் தான் அங்கே இருக்குது. இதை நீ தினசரி மனசில் விசிந்தியது, இது சிந்தனை பண்ணிகிட்டே இரு. இந்த மாதிரியாக அவனுடைய முகம் மனம் சஞ்சலப்படுகின்ற காரணத்தில் அந்த நேரத்தில் எல்லாம் நீ இதை பற்றி வாரம் வாரம் எப்போதும் நினச்சிக்கோ. பஜ கோவிந்தம் அப்படின்னு சொல்ற. இந்த பெண்ணினுடைய மோகம்ங்கிறது பெண் 2 பக்கம் உண்டு. இந்த 2 வகையான காமத்தை தான் சொல்கிறார் இதில். ஒன்று ஆகந்துக காமம் என்பது, மற்றொன்று சுவாபாவிக காமங்கிறது. சுவாபாவிக காமங்கிறது ஸ்திரீ புருஷ வசியம். ஒருத்தருக்கு பார்த்த உடனே மனசில் ஒரு சலனம் ஏற்படுறது இல்லையா சின்ன வயசில், அதுதான் அந்த சுவாபாவிக. இது இட்ஸ் நேச்சுரல். அது இருக்கணும். அது இருந்தால்தான் இந்த லோக விவகாரம் நடக்கும். அதனால் அதை ஒன்றும் பண்ண முடியாது. அது இருந்தால்தான் ஏன்னா
சனகாதி முனிவர்களே படைச்சிட்டு பிரம்மன் அவர்களை பிரஜைகளை உற்பத்தி பண்ண சொல்கிறார். போயிட்டு வாப்போன்னு சொல்லி போயிடுறார். அப்போ அவர் கோச்சுன்னு புருவத்தை சுருக்கினாராம். இந்த புருவத்தை சுருக்கினதுலேருந்து வந்தவர் தான் ருத்ரன். 11 ருத்ரர்கள், அவர்களும் பெண் மோகம் இல்லாமல் இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் பிரம்மன் ஹேஸ் டு கிரியேட் எ மேன் அண்ட் எ உமன் ஃபார் இந்த உலகத்தை வந்து பாப்புலேஷன் வரணுமே, அதுக்கு பாப்புலேட் பண்ணுறதுக்காக வேண்டி அவர் அந்த மாதிரி கிரியேட் பண்ணினார் அப்படின்னு சொல்லி ஸ்ரீமத் பாகவதம் நமக்கு சொல்கிறது, விஷ்ணு புராணம் சொல்லும் இல்லையா. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தேன்னு சொன்னால் இந்த ஆசை வந்து நேச்சுரலாக எல்லோருக்கும் இருக்கக்கூடியது. ஆகந்துக காமங்கிறது என்னதுன்னா, சில விஷயத்தில் இன்றைக்கி நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஆசை இருக்கும், கிடைச்சா தேவையில்லைன்னு இருக்கும், கிடைக்கவும் செய்யலாம், கிடைக்கிறதுக்காக வேண்டி முயற்சியும் பண்ணலாம். ஆனால் அது ஒரு 10 நாள் கழித்து இது இவ்வளோ தானா அப்படின்னு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆசைப்பட்டு வாங்கி வச்சது எல்லாமே இது என்னத்துக்கு வாங்கினோம்னு இன்றைக்கி நாம் நினைக்கிறோம். இட்ஸ் டெம்பரரி, போயிட்டு வரக்கூடிய ஆசை. இட் இஸ் பவுண்ட் பை டைம் அண்ட் பிளேஸ். அது அதில் இருக்கும். அதுதான் வந்துட்டு போகக்கூடிய அந்த காமம். அதை இங்கே நம்ம சொல்லலை. நம்ம சொல்லக்கூடாது இந்த ஸ்திரீ புருஷ வசியம்ங்கிறது. இதுக்கு வந்து உதாரணமாக நம்ம சிற்றின்ப மோகம்ங்கிறது எல்லாருக்கும் இருந்திருந்தாலும் கூட என் சித்திராங்கதன் விசித்திர வீரியன் அதனாலேயே அவர்கள் மரணம் அடைகிறார்கள். ஆகந்துக காமம், காமம் அந்த மாதிரியான காமம் அது வந்து இட்ஸ் நாட் பெர்மனண்ட் கிடையாது. ஆனால் இது வந்து நமக்கு திருப்பி எல்லாருக்கும் அந்த மாதிரியான ஆசை இருக்கும். இதுக்கு ஒரு உதாரணம் வந்து சித்திராங்கதன் விசித்திர வீரியன். ஏன் கலியுகத்தில் அருணகிரிநாதர் அதுக்கு இருந்தார். அது எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு கதை நமக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அதையும் சொல்லி புரிய வைக்க பார்க்குறேன். யயாதி என்று ஒரு மன்னன் ஸ்ரீமத் பாகவதத்தில் வரும். அவன் வந்து வேட்டையாட போனான். வேட்டையாட போகும்போது ஒரு கிணத்துக்குள்ளே இருந்து என்னை காப்பாற்றுன்னு குரல் கேட்கறது பார்த்தா அதில் ஒரு அழகான பெண் ஆடை இல்லாமல் இருக்கா. அவள் அழுதுன்ட்ருக்கா. இவன் தன்னுடைய அங்கவஸ்திரத்தை போட்டு அவளை உடுத்திக்க சொல்லி கையை பிடிச்சி அவளை தூக்கி விடுறான். தூக்கி விட்டு அவன் மேலே வந்தோடனே அவன் சொல்கிறான், நான் வந்து சுக்கராச்சாரியார் பொண்ணு, என் பேர் தேவயானி, நீ என்னை கையை பிடிச்சி தூக்கிட்ட, என்னை ஆடை இல்லாமல் பார்த்துட்ட, என்னை நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிறான். அவன் சொல்கிறான், நீ சுக்கராச்சாரியார் பிராமணர், நான் யயாதி என்கிற க்ஷத்ரியன், இது எப்படி சரிப்பட்டு வரும்னு கேட்குறான். அவன் சொல்கிறது ஏதோ காலத்தம், இந்த காலம் இல்லை ஏடா. ஸோ அப்படி சொன்ன உடனே அவன் சொல்கிறா, இல்லை நீ இப்படி என்னை பார்த்தாச்சு, நான் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு அவள் அப்பா கிட்ட போய் கேட்டவுடனே சுக்கராச்சாரியார் கல்யாணம் பண்ணி கொடுக்க சம்மதிச்சுடுறார். அதே சமயத்தில் அவன் என்ன சொல்கிறா, என்னை இந்த மாதிரி கணத்துக்குள்ளே தள்ளினது சர்மிஷ்டை, ரிஷபர்வா என்கிற அசுரராஜனுடைய பொண்ணு, அவள் இந்த மாதிரி என்னை பண்ணினா, அவள் எனக்கு வேலைக்காரியாக என் கூட வரணும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இந்த மெய்ட் சர்வெண்ட்ஸை வந்து ஒரு கல்யாணம் ஆகி போகிறது எல்லாம் கொடுக்குறது மெய்ட் சர்வெண்ட்ஸ், இவாளுக்கு சுசுரூஷை பண்ணுறதுக்குன்னு 2-3 பேரை ரொம்ப பணக்காரா அந்த மாதிரிலாம் செய்வார், ரொம்ப வசதி உள்ளவர்கள் செய்வார்கள். சர்மிஷ்டை அதுக்கு சந்தோஷப்பட்டு நான் வரேன்னு சொல்லி போயிடுறேன். அவளுக்கு வேலையாளாக, அவளுக்கு மெய்ட் சர்வெண்ட்டாக அவளுக்கு சர்வ் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் கொஞ்சம் வருஷம் கழிஞ்ச உடனே இந்த அட்ராக்ஷன் நான் சொன்னேன் இல்லையா, பெண் மோகம்ங்கிறது ஒருவருக்கு வர்றதுனால சர்மிஷ்டைக்கும் யயாதிக்கும் சீக்கிரட்டாக 2-3 குழந்தைகள் பிறக்கிறது. இது வந்து நேச்சுரலி ஒய்ஃப் ஒரு நாள் இல்லை கண்டுபிடிச்சிருவா இல்லையா. அவள் வந்து அழுதுண்டு அப்பா கிட்ட போய் சொல்கிறாள். அவருக்கு பொண்ணுன்னு சொன்னால் உயிர். அதனால் அவர் என்ன சொன்னால், நீ என்னம்மா என்னோட பொண்ணை இந்த மாதிரி பண்ணினேன்னு சொல்லி கிழவனா போ, உனக்கு பெண் மோகம் தானே அதிகமாக இருந்தது, உன்னால் அதை அனுபவிக்க முடியாது அப்படின்னு சொல்லி இது பண்ணி கொடுக்குறாரு, சாபம் கொடுக்குறாரு. இப்போ அவன் காலில் விழுந்து கெஞ்சனான், உங்கள் பொண்ணு வந்து எனக்கு வந்து அவளை ரொம்ப பிடிக்கும், இது ஏதோ சந்தர்ப்ப வசத்தில் நடந்ததுன்னு சொன்ன உடனே அவர் சொல்கிறார், ஒன்று பண்ணு, உன்னோட 5 பிள்ளைகள் இருக்கா, அவள்கிட்ட 2 இவள்கிட்ட 3 இருக்குது, யார் உன்னுடைய கிழத்தன்மையை வாங்கிப்பாளோ அவள்கிட்ட அதை கொடுத்துட்டு அவளுடைய இளமையை நீ வாங்கிக்கோ, நீ எத்தனை வருஷம் அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம் அனுபவிச்சுட்டு திருப்பி கொடுத்துடணும். சரின்னு சொல்லிட்டு இவன் வந்து ஒவ்வொரு பிள்ளையாக கேட்குறான். எல்லாரும் மாட்டேன்னு சொல்லிடுறா. எதுவில் ஆரம்பித்து எல்லாரும் மாட்டேங்கிறா. கடைசி பிள்ளை புரு வந்து சொல்கிறான், சரிப்பா நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி அப்பாவுடைய கிழத்தன்மையை தன்னுடைய இளமைக்காக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறான்.
இந்த இளமையை வச்சுட்டு யயாதி எத்தனையோ வருஷ காலம் 1000 வருஷ காலம் எல்லாம் போட்டிருக்கும். அதில் நமக்கு கணக்கு தெரியாது. அவன் ஹி என்ஜாய்ஸ் போத் ஹிஸ் ஒய்ஃப்ஸ். இந்த பையன் பாவம் இவன் அப்படியே கிழவனாகவே இருக்கான். இப்போ ஒரு ஸ்டேஜில் ஏதோ பூர்வ ஜென்ம பலனோ என்னமோ இவனுக்கு நினைவு வருது, நம்ம இத்தனை வருஷமாக அந்த பையனை வஞ்சனை பண்ணிட்டோமேன்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான், இத்தனை வருஷம் நான் அனுபவிச்சாச்சு, இது அனுபவிக்க 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 இந்த இன்டெலிஜென்ஸ் ஆசை அதிகமாகிட்டு போகிறது, சேஷியேஷன் வரமாட்டேங்கிறது எனக்கு, அதனால் நான் இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னு சொல்லி திருப்பி தன்னுடைய கிழத்தன்மையை அவன்கிட்ட கொடுத்துட்டு தன்னுடைய இளமையை அவனுக்கு கொடுத்துட்டு அவனுடைய கிழத்தன்மையை தான் வாங்கிட்டு விடுறான். அவர்கள் அதன் பிறகு இவன் காட்டுக்கு போய் 2 மனைவியரையும் சன்னியாசம் வாங்கிட்டு ஹி பாசஸ் அவே. புரு அந்த ராஜ்யத்துக்கு அதிபனாக ஆகிடுறான். இட் இஸ் செட் தட் புரு வம்சம் அல்லது குரு வம்சம் இங்கே ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இல்லையா, சொல்லப்படுகிறது. ஸோ இந்த கதையிலேருந்து நம்ம ஒன்றை புரிஞ்சுக்க முடியும். டூ மச் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இன் காமம் இட் இஸ் நாட் அட்வைசபிள். ஏன்னா அது உன்னை சரியான வழியிலிருந்து உன்னுடைய மற்ற கர்மங்களை எல்லாம் செய்ய விடாமல் இந்த மாய பிசாசானது உன்னை ஆட்டி வைக்கும். எந்த விதமான ஒரு நல்ல செயலையும் உன்னால் செய்ய முடியாது. நேரங்கட்ட நேரத்துலலாம் உன்னுடைய மனது அலைப்பாயும். இந்த அலைப்பாயக்கூடாதுங்கிறதுனால தான் இதை கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். அதனால் பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல. இந்த ஹாப்பினஸ் இட் இஸ் நாட் பெர்மனண்ட். கொஞ்ச நாள் ஆனோடனே அது போயிடும். அந்த எந்த பொண்ணை நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததோ அவளே நமக்கு வேண்டாம் மாதிரி தோணும் இல்லையா. இதெல்லாம் சர்வ சகஜமாக உள்ளது. அதனால் இதில் நீ இண்டல்ஜ் ஆகாது அப்படின்னு இங்கே ஆதிசங்கரர் சொல்கிறார். அவர் செக்ஸ் காமன் வேண்டாம்னு சொல்லலை, காமம் அவசியம். லெஜிட்டிமேட்டாக கல்யாணம் பண்ணிட்டு மனைவியோட அழகாக எத்தனை வருஷ காலம் எப்படியெல்லாம் வாழ வேண்டுமோ அப்படி வாழு. தேவயானி ஆமாம். ஸோ இந்த அழகெல்லாம் உண்மை. அடுத்ததாக நான்காவது ஸ்லோகம்னே வருது பாருங்க. 4வது வேர்ஸு. நளினீதள ஜலகத கத ஜலம் அதிதரளம். நளினீதள கத ஜலமதி தரளம் தத்துவஜீவிதம் அதிசய சபலம் வித்தி வியாதி அபிமானகிரஸ்தம் லோகம் சோகஹதம் ச சமஸ்தம். ஒன்று புரிஞ்சுக்கோ. ஒரு நளினீதளம் அப்படின்னு சொன்னால் தாமரை இலை, தாமரைப்பூவனுடைய இலை இருக்கு இல்லையா, அது அப்படியே இந்த குளத்துலலாம் அது இருக்கும். அது மேலே இந்த சின்ன சின்ன தண்ணீரினுடைய முத்துக்கள் அதில் இருக்கும். அந்த முத்துக்கள் சும்மா உட்காந்துருக்காது, அது இப்படி 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 அதில் போயிட்டே இருக்கும். அந்த முத்து அலபாய்ஞ்சுட்டே இருக்கும். நளினி தள கத ஜலமதி தரளம் தத்துவ ஜீவிதம் அதிசய சபலம். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையும் சபலத்தினால அப்படியே நாமளும் அப்படித்தான் அலைக்கழிக்கப்படுகிறோம். அந்த நல்ல ஒரு வாழ்க்கையை நம்ம ஒன்றுலேருந்து இன்னொன்று, இதுலேருந்து இன்னொன்றுன்னு சொல்லி வாழ்க்கையை இது இல்லை அது இல்லை அது இல்லை, எது நமக்கு சாஸ்வதமானதுன்னு புரியாமல் ஒரு அன்பிரெடிக்டபிளாக நம்மளுடைய லைஃப்பை வச்சுக்கிறோம். இப்போ நான் கொஞ்சம் முந்தி சொன்னேன் இல்லையா, இதை படித்ததுனால அது வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எம்பிபிஎஸ் படிக்கிறது. திருப்பி இல்லை எனக்கு இது ஐஏஎஸும் போனோம் சொல்லி ஐஏஎஸ் போகிறது. ஐஏஎஸும் அது கிடச்ச உடனே அதுலேயும் நிலைச்சுன்னு இப்படி தன்னுடைய வாழ்க்கையை ஒரு நிச்சயமில்லாத வழியில் கொண்டு போகிறது. ஒரு நினைவு நமக்கு இருக்கணும் எப்போதுமே, யமன் நம்மளை பிடர்க்கி பின்னாடி நின்றுட்டுருக்கான். எந்த நிமிஷமும் இந்த 100 வயசுன்னு சொல்லியிருந்தாலும் கூட இந்த 100 வயசு நமக்கு கிடைக்குமாங்கிறது நமக்கு சந்தேகம்தான். ஸோ எப்போதுமே யூ மஸ்ட் பி ப்ரிப்பேர்டு டு ஃபேஸ் த லாஸ்ட் மூமெண்ட். அதுக்கு ப்ரிப்பரேஷன் தான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்கணுமே தவிர இதுலேருந்து அங்கே போகணும் அங்கேருந்து அதனால என்ன ஆகிடுறதுன்னா ஒரு ஸ்டேஜில் இப்போ இப்படி சொல்கிறேன்னா பர்த்ருஹரிங்கிறவர் சொல்லியிருக்கார், 100 வயசு ஒருத்தனுக்கு சரத சதம் அப்படின்னு சொல்லியிருக்கார். 100 வயசு மேக்சிமம் ஏஜ் லிமிட் இஸ் 100 years.
இந்த 100 இயர்ஸில் 50 இயர்ஸ் நம்ம தூங்கிட்டு கழிச்சுடுறோம், நல்லா தூங்கிடுறோம். மிச்சம் 50 வருஷம் 50% தான் நம்ம கையில் இருக்குது. இந்த மிச்சம் இருக்கிற 50%ல் நம்ம என்ன செய்கிறோம் தெரியுமோ? முதல்ல உள்ளதெல்லாம் சின்ன வயசாக போயிடுறது. எய்தர் வி ஆர் டூ ஸ்மால் டு லேர்ன் திங்ஸ், டு அண்டர்ஸ்டாண்ட் திங்ஸ். ஒரு விளையாட்டுத்தனமாகவும் படிப்புகளை கல்வியில் போயும் ஏதோ ஒரு விதத்தில் நம்முடைய டைம் பூரா அதில் போயிடுறது. கல்வி பள்ளிக்கூட படிப்பு மட்டும் இல்லாமல் அந்த கிளாஸு இந்த கிளாஸுன்னு எக்ஸ்ட்ரா வேறு, இது எல்லாத்தையும் படிச்சுட்டு வரும்போது அசந்து போய் தூங்கிடுறோம். ஸோ அப்படியே போயிடுறது. இதெல்லாம் முடிஞ்சு கல்யாணம் ஆறுது. கல்யாணம் ஆனப்புறம் ப்ராப்ளம்ஸ் நேச்சுரலி கம் இல்லையா? ஸோ கல்யாணம்னு ஆயிடுத்துன்னா மறுநாள்லேருந்தே இதை எதிர்பார்க்க வேண்டியதான், தூக்கமின்மையும் கஷ்டங்களும். ஸோ இது ஒன்றொன்னா வந்துட்டுருக்கு. இதில் நம்ம குடும்பத்தை அதை சம்பாதிச்ச குடும்பத்தை நல்லா காப்பாற்றிக்கணும், ப்ரொடெக்ட் பண்ணணும், சேஃப்கார்ட் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம பல வழிகளில் நம்ம ட்ரை பண்ணுறோம். ஒரு வழியில் இப்படி போகலாமா, அப்படி போகலாமா, அதை செய்யலாமா, இதை செய்யலாமா அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்குள்ள இன்னொருத்தருடைய ஆசைகளை நிறைவேற்றுறது, இதுலேயே நம்முடைய பாதி வாழ்க்கை போயிடுது. இதெல்லாம் முடிஞ்சு நிமிரும்போது நமக்கு வயசாகிடுறது. அப்போது பிபி, பிளட் சுகர், அப்புறம் என்னென்னலாம் வரும், அத்தனை வியாதிகளும் உட்காந்துக்கிறது. உடம்புல ஒரு சின்ன உபாதி இருந்தாலும் நம்மளால் கடவுளை நினைக்க முடியாது. அந்த உபாதி தான் முன்னாடி வந்து நிற்கும். தலைவலிக்கிறது, தலைவலியோடு எப்படி மெடிடேட் பண்ண முடியும்? தலைவலியோடு பண்ண முடியாது. யோகா பண்ண முடியுமா? முடியாது. ஸோ என்ன ஆகிடுறது, இதில் வியாதி வர ஆரம்பித்த உடனே இறை சிந்தனை நமக்கு வரதில்லை, குறைஞ்சி போயிடுறது. ஸோ நம்ம எப்போ கடவுளை பற்றி சிந்திப்போம்? காத்தால் எழுந்து குழந்தைகிட்ட ஒரு நிமிஷம், ஒரு செகண்டு இந்த குளிச்சுட்டு சுவாமி நமஸ்காரம் பண்ணிட்டு போ அப்படின்னு சொன்னால் கூட, அதோ பஸ் வந்துடுத்தோ, அதோ கிளாஸ் வந்துடுத்தோன்னு சொல்லி அது வரைக்கும் டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்கிறேன். தே டோன்ட் ரியலைஸ் இதனுடைய இந்த மாதிரியே அவள் பழகிண்டு வரும்போது ரிட்டையர் ஆனப்புறமா இதே தான் வரப்போகிறது. இதுக்கப்புறமும் உடம்பு படுத்த ஆரம்பிச்சுடுது. உடம்பு படுத்த ஆரம்பித்தா ஒன்றும் நடக்காது. ஸோ சின்ன வயசில் எப்போது உன்னால் முடியுமோ அப்போதே நீ அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேங்கிற மாதிரி அப்போதைக்கு இப்போதே நீ கற்றுக்கொள், தெரிஞ்சுக்கோ, விஷயங்களை தெரிஞ்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை நீ அதற்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இதைத்தான் இதில் சொல்கிறார். ஒரு எப்படி அலை பாயறதோ அது மாதிரி உன்னுடைய வாழ்க்கையும் அலை பாய்கிறது. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸும் கஷ்டங்களும் வியாதி அபிமானகிரஸ்தம். ஸோ ஒரு வயசுக்கு மேலே பல இன்சல்ட்டெல்லாம், அபிமானங்கிறது மானம், நம்ம நிறைய இடங்களில் அவமானங்களை நம்ம சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை வருது இல்லையா? அதெல்லாம் தான் சொல்கிறேன். இதெல்லாம் நம்ம அனுபவிக்க வேண்டி வரும். இதெல்லாம் தேவையா உனக்கு? நீ இதுக்கெல்லாத்துக்கும் உன்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கோ. எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு உன்னை ப்ரிப்பேர் பண்ணுறது எதால் பண்ண முடியும்? இப்பொழுதே நீ பஜகோவிந்தம் என்று கோவிந்தனை நினைக்க ஆரம்பி. கோவிந்த நாமத்தை சொல்லிகிட்டே இரு. இறை சிந்தனையிலே உன்னுடைய வாழ்க்கையில் நீ சாதாரண லோகாயதமான வாழ்க்கை வாழாதேன்னு அவர் சொல்லலை. வாழணும், வாழ்ந்துதான் ஆகணும். ஆனால் அடிமனதில், ஆழ் மனதில் எப்போதும் அந்த இறை சிந்தனை இருந்துகிட்டே இருக்கணும். இதெல்லாம் நமக்கு சாஸ்வதம் இல்லை. அது கஷ்டம். அந்த நினைவு வருது ரொம்ப கஷ்டம், யாருக்கானாலும் கஷ்டம். ஆனால் அதுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சனை அப்படிம்பார் பகவத்கீதையில் சுவாமி. அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மனசை திருப்பி அதை கொஞ்சம் கொஞ்சமாக எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணக்கூடியவளுக்கு நாம் தயார் பண்ணி கொள்ளணும். அதுக்கு நமக்கு அதுக்கு உதவக்கூடியது என்னது தெரியுமோ? கோவிந்த நாமம். கோவிந்த நாமத்தை சொல்லிகிட்டே இருந்துன்னு சொன்னால், கோவிந்தா கோவிந்தா, ராமா கிருஷ்ணா, கடவுளே அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருந்துன்னு சொன்னோம்னு சொன்னால் மனது அமைதிக்கு வர்றது நம்மளே உணர முடியும். கொஞ்சம் அந்த முதல்ல வரக்கூடிய கோபம் அல்லது வருத்தம் இதெல்லாம் சட்டுன்னு அடங்கிறத நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த வாழ்க்கைங்கிறது பிரிவுகளால் ஆனது. கிடைக்கிறதெல்லாம் நமக்கு பிரியத்தான் போகிறது ஏதோ ஒரு விதத்தில். ஸோ இந்த பிரிவுகளுக்கு நம்ம தயார் பண்ணிக்கணும். அது எதுவாக இருந்தாலும் செல்வமாக இருக்கலாம் அல்லது வேறு உறவுகளாக இருக்கலாம். இந்த உறவுகள் எதுவுமே சாஸ்வதம். அது அடுத்தாப்பில் உள்ள ஸ்லோகத்தில் வேர்ட்ஸில் அது வரும். எந்த உறவுமே சாஸ்வதம் கிடையாது, இன்க்ளூடிங் ஒய்ஃப். ஸோ அந்த சாஸ்வதம் இல்லாத ஒரு நிலைமையில் இருக்கிறோங்கிறத நம்ம எப்போதும் நினைவு வச்சு, சாஸ்வதமான ஒன்று என்றைக்கும் நமக்கு துணை இருக்கக்கூடியது பற்றற்றான் பற்றினைகள் பற்று. அவனுடைய பத்மபாதத்தை எப்போதும் நினைச்சுண்டு பத்மநாபா, அனந்த பத்மநாபா, கிருஷ்ணா, குருவாயூரப்பா சொல்லிகிட்டே இருந்தோம்னு சொன்னால் நமக்கு நம்முடைய மனது அமைதிப்படுறத நம்ம
உணர முடிகிறது இல்லையா? அடுத்தாப்புல 5வதாக வரக்கூடிய வேர்ஸ், யாவத் வித்தோ பார்ஜன சக்தக தாவன் நிஜ பரிவாரோ ரத்தக பஷாத் ஜீவதி ஜர்ஜர தேகே வார்த்தாங்கோபி ந பிரிச்சதி கேஹே. அழகான, இப்போதான் நான் சொன்னேன் இதை பற்றி, எந்த உறவும் நிலையற்றது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அதுதான் இது. உன்னால் எவ்வளவு வருஷங்கள் சம்பாதிக்க முடியும்? 60 இயர்ஸில் அவன் ரிட்டையர் பண்ணி ஆற்றுக்கு அனுப்பிச்சுட்றான் மேக்சிமம், கவர்மெண்ட்டாக இருந்தால். ஈவன் ப்ரைவேட் கம்பெனியில் கூட அவ்வளோதான். உன்னால் சம்பாதிக்க முடிகிற அளவில் தான் உன்னுடைய உறவுகள் இருக்கும். There is no relationship without ulterior motive. Whether it is husband, wife or son and father or daughter and father, எதுவாக இருந்தாலும், எந்த உறவாக இருந்தாலும், நீ உழைக்கும் வரையில தான் உனக்கு மரியாதை. உன்னால் உழைக்க முடியல, உனக்கு ரிட்டையர் ஆகி வந்துட்டேன்னு சொன்னால், அந்த ரிட்டையர் ஆகி வர அன்னைக்கு சந்தோஷமாக மாலை போட்டு ஆரத்தி எடுத்து வீட்டுக்கு கூப்பிடுவா. ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் என்ன எல்லாம் சொல்லுவேன், சந்தோஷமாக இருப்பேன். கொஞ்ச நாளைக்கு அப்படி போகும். அதுக்கப்புறம் உனக்கு உடம்பு படுத்தும், இல்லை ஒய்ஃபு கூட வயசாகலாம், ஏன்னா அவளும் உன்ன மாதிரி வயசானவள் தானே. ஸோ அப்படி வரும்போது என்ன ஆகும்? அவளால் முடியாது, எல்லா வேலையும் செய்ய முடியல, என்னால் முடியல, சித்த காய்கறி வாங்கிட்டு வந்துடுறா அப்படின்னு முதல்ல சொல்ல ஆரம்பிப்பா. தப்பு கிடையாது, உன்னோட குடும்பத்துக்கு நீ செய்யாமல் யார் செய்வா? செய்ய வேண்டியது தான் இது. முதல்ல அப்படி போகிற பேச்சு ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுன்னா, இதை கூட செய்யாமல் என்ன உட்காந்து பேப்பர் படிக்கிறது அப்படின்னு கேட்குற ஒரு லெவல் வருது இல்லையா? அதைத்தான் அவர் இதில் சொல். அதாவது மனைவியுமாகட்டும் கணவனும், மனைவிக்கும் அதே தான். படுக்கையில் படுத்துட்டா அவளால் அன்றைக்கி முடியல, எனக்கு தலை சுற்றுறது, எனக்கு பிபி எகிரி இருக்குது, எனக்கு தலை சுற்றுறது, முடியலேன்னு படுத்தா உன்னால் எனக்கு என்ன உபகாரங்கிறது தான் முதல்ல ஆரம்பிக்கும். அதில் தான் ஆரம்பிக்கும் அங்கேருந்து வார்த்தை. அத்தனை வருஷம் அவள் செய்த அந்த தொண்டு எல்லாம் மறக்கப்படும். ஏன்னு சொன்னால், உடம்பு முடியலை, உடம்பால் உதவ முடியல, இல்லை பணத்தினால நம்மளால் உதவ முடியலன்னு சொன்னால், we are only worthless. அதுதான் இதில் இவர் சொல்கிறார். இதை நீ புரிஞ்சுக்கோ. எந்த உறவுமே சாஸ்வதம் கிடையாது. இந்த உறவுகள் எல்லாம் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உன்னை விட்டுடும். ஒரு ஸ்டேஜில் உன்னை கொண்டு ஓல்டேஜ் ஹோமில் தள்ளுவாளாக இருக்கலாம். அப்படி ஒன்று நடந்திருக்கு எங்கள் உறவில், அதுவும் நடந்திருக்கு. ஸோ அது தள்ளுவாளாக இருக்குது. எத்தனையோ நீ அந்த குழந்தைகளுக்காக நீ செய்திருப்பேன், என்னால் முடியல, உங்கள் அம்மாவை பார்த்துக்க அப்படின்னு சொன்னாக்க வேறு வழி இல்லை, கொண்டு ஓல்டேஜ் நான் ரூபாயை கொடுத்து விட்றேன், அவள் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கொண்டு விடுறேன். எனக்கு சில சமயத்தில் என்ன தோணுன்னு சொன்னால், அது பரவாயில்லையோன்னு தோணும். ஏன்னா அவள் பணத்துக்காக செய்கிறோங்கிறத உணர்ந்து செய்கிறான். ஓல்டேஜ் ஹோமோ இல்லை அந்த என்ன வயதானவர்கள் இருக்கக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, அது எதுவாக இருந்தாலும் கம்யூனிட்டிஸ், அந்த மாதிரி இடங்களில் போனால் கூட அவள் பணத்துக்கு தான் செய்கிறாங்கிறது நமக்கும் தெரியும், அவளுக்கும் தெரியும். அதனால ஏனோ தானோன்னு அவள் நடந்துட்டாலும் நம்ம அதை மைண்ட் பண்ண போகல. பிகாஸ் நமக்கும் அவளுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன? நத்திங். நம்ம இருக்கிற வரைக்கும் அங்கே இருக்க போகிறோம், அவ்வளோதான். போன அப்புறம் கொண்டு போடுவாளாக இருக்கும், பிள்ளை நாட்டு பொண்ணு மாப்பிள்ளையோ கூப்பிடுவாளாக இருக்கும். ஆனால் இந்த உறவுகள் உள்ளே இருக்கக்கூடிய உறவுகள், நம்ம அவளுக்காக நாள் பூரா சின்ன குழந்தைகளாக இருந்ததுலேருந்து அவளுக்காக நம்ம எத்தனையோ தியாகங்கள் செய்திருப்போம். ஆனால் அவள் உணரலைங்கிறத நம்ம எப்போ உணர்ந்திருப்பா. குழந்தைகள் அப்படிலாம் மோசமான குழந்தைகள் எல்லாம் நம்ம வயத்தில் பிறந்துட்டு அதுகள் எப்படி மோசமாக இருக்கு, அது இல்லை அர்த்தம். ஒரு ஸ்டேஜில் அவளுக்கு அலுப்பு வருது, முடியலைன்னு சொல்லும்போது அவள் என்ன பண்ணுவா? கொஞ்சம் எரிஞ்சு விழுவா. அப்படி எரிஞ்சு அதைத்தான் அவர் அவமானப்பட வேண்டி வரும்னு சொல்கிறார். நீ அவர்கள்ட்ட வியாதியினால நீ ஒரு பக்கம் கஷ்டப்படுறது இருக்கட்டும், அவர்கள் எடுத்தறிஞ்சு பேசுவார். உனக்கு வேறு வேலை இல்லையா, நீ இதை கொஞ்சம் பண்ணி தந்து விட்றியா அப்படின்னு கேட்ட உடனே என்ன சொல்லுவா? உனக்கு வேறு வேலை என்ன, புழுன்னு என்கிட்ட சொல்லிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி எரிஞ்சு செய்வாளாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் கழிஞ்சு தானே செய்வாளாக இருக்கும். ஆனாலும் அதை நம்ம பொறுத்துக்க வேண்டிய ஒரு நிலைமை வருது இல்லையா? இதுதான் சாஸ்வதமற்ற உறவுங்கிறதுல ஆரம்பமே இதுதான். அப்புறம் ரொம்ப முடியலை அப்படின்னு சொன்னோடனே we may have to leave them. அது இருக்குது. இதுக்கு தான் அந்த காலத்தில் வானப்பிரஸ்தம்னு ஒன்று வச்சுருந்தா. கோவிந்தனை பற்றுறதுக்கு கோவிந்தனுடைய திருவடியை பற்றிக்கொள் அப்படின்னு சொல்லி இதில் அவர் சொல்கிறதுக்கு முன்னாடியே அவள் என்ன செய்திருந்தா? வானப்பிரஸ்தம்னு ஒன்று கொண்டு வந்திருந்தா. வயசான உடனே மகாபாரதத்துல எல்லாம் கூட வரும், சத்தியவதியையும் அம்பிகா அம்பாலியாவையும் அவர் கூட்டின்னு போயிடுவார் வியாசர். இது இனிமே இங்கே நீங்கள் இருக்க லாயக்கில்லை அப்படின்னு சொல்லி. திருதராஷ்டிரன் அந்த பீமன் போடுற சாப்பாட்டை சாப்பிட்டுண்டு குழந்தைகள் எல்லாம் போயாச்சு. பீமன் திட்டின்ண்டே டெய்லி சாப்பாடு கொண்டு போடுவான். காந்தாரிக்கு அவனுக்கு கண்ணு தெரியாத கிழவன்.
அத்தனை துக்கப்பட்டிருக்கான். பீமனுக்கு எவ்ரி ரீசன் ஃபார் தட், அது வேற விஷயம். ஆனாலும் அவன் அதை அப்புறம் ஒரு விதுரன் வந்து சொல்லுவான், உனக்கு என்னது நாய்க்கு போடுறாப்புல அவன் சோத்தை வீசி எறியனா நீ சாப்பிட்டுட்டு இருக்கேன், உனக்கு இன்னும் அறிவு வரலையா, விரக்தி வர வேண்டாமான்னு சொல்லி அவளை கூட்டிட்டு அவன் காட்டுக்கு போயிடுவான். 5 நாளில் திருதராஷ்டிரன் நற்கதி அடைஞ்சிடுவான். அவன் 5 நாள் தான், 5 நாளில் ஹி கோஸ் டு ஹெவன் ஆர் வாட் எவர் இட் இஸ், ஹெல், வாட் எவர் இட் இஸ், அவன் மேலுலகம் அடைந்து விடுகிறான். அதை நம்ம பார்க்கணும். அது மாதிரி அந்த அந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் எல்லாமே, அது ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் வேறு எந்த விதமான உறவாக இருந்தாலும் அதெல்லாம் பெர்மனண்ட் கிடையாது. அது வந்து ஒரு அவசியத்துக்காக ஏற்படுவது. ஒரு குழந்தை பெறணுங்கிறதுக்காக ஒரு மனைவியும் ஒரு கணவனும் வந்து கல்யாணம், ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் கல்யாணம் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் குடும்பம் வருது. குடும்பம் அது வேற, குடும்பம் வந்தாச்சுன்னா அது வேற, அது இன்னொன்று ஆகிடுது, அது ஒரு ஃபேமிலி ஆகிடுறது. இவ்வளவுதான் வாழ்க்கைங்கிறது. ஸோ அதனால் பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே அப்படின்னு இதில் அவர் சொல்கிறார். அடுத்தது வந்து 6வது, இதையும் ஒரு நிமிஷம் பார்த்து விடலாம், இன்னும் 10 மினிட்ஸ் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன், 11-13 மினிட்ஸ் தான் இருக்குது. அது இதனுடைய கண்டினியூவேஷன் மாதிரி அது இருக்கும், அதனால அதை பார்த்துருவோம். 6th one, யாவத் பவனோ நிவசதி தேஹே தாவத் பிரிச்சதி குசலம் கேஹே கதவதி வாயௌ தேகாபாயே பாரியா பிப்யதி தஸ்மின் காயே. யாவத் பவனோ நிவசதி தேஹே, உன்னுடைய உடம்புல அந்த மூச்சு காற்று இருக்கிற வரைக்கும் நீ மனிதன். எதுவரை மூச்சு காற்று இருக்கிறதோ அது வரைக்கும் நம்ம கூட இருக்கிறவா, மனைவியாக இருந்தாலும் பிள்ளைகள் எல்லாரும் இருந்தாலும் உன்கிட்ட வருவா, உன்னை வந்து அப்பான்னு கூப்பிடுவா, இல்லை அவ அன்பா இருக்கக்கூடும் இல்லையா. தி மோமெண்ட் அந்த மூச்சு உன்னை விட்டு போயிடுத்து, சைதன்யம் போயிடுத்து, நீ வந்து விழுந்துட்டேன்னா அப்புறம் நீ என்ன தெரியுமோ, உனக்கு பேர் அப்பா இல்லை, பணம், பிணம். இந்த பிணத்துக்கு என்ன மரியாதை, கட்டின மனைவி கூட கிட்ட வரத்துக்கு பயப்படுவான், அவ்வளோதான், அதுக்கு அவ்வளோதான். இதை பற்றி ரொம்ப அழகாக ஒன்று சொல்லுவாள். ஒரு பேச்சாளர் பேசுகிறது தான் சொல்கிறேன். ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் என்னுடைய இந்த ஹவாய் செப்பல் நட்டண்டுவில் காலை வாரி விடும், அது வந்துடுத்து, அந்த பட்டன் மேலே வந்துடுத்து. அப்போ நான் என்ன பண்ணியிருந்தேன், இந்த மாதிரி இந்த செப்பல் வீணாக போயிடுத்துன்னு சொல்லி என் ஃப்ரெண்ட் அங்கே இருந்தான். அவள் வீட்டில் இந்த திண்ணையில் இங்கே இருக்கட்ட 2 நாள் கழித்து வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த செப்பலை அங்கே விட்டுட்டு போனேன். 2 நாள் கழித்து வந்து நான் எடுத்துன்னு போயிட்டேன். அந்த ஃப்ரெண்டும் சரின்னு சொல்லிட்டான். இதுவே ஒரு ஆம்புலன்ஸில் வச்சு நான் என்னுடைய தாத்தாவனுடைய டெட் பாடியை கொண்டு போகிறேன், வீட்டுக்கு கொண்டு போகிறேன். கொண்டு போகிற நேரத்தில் ஏதோ ஒரு பெரிய ஒரு ரகளை ஏதோ நடக்கிறதோ, இல்லை ஒரு இது ரேலி நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ரேலி நடக்கிறது போல் இருக்குது. அதனால் ஆம்புலன்ஸ் இஸ் நாட் ஏபிள் டு ப்ரொசீட். அந்த சமயத்தில் இவா எல்லாரும் அங்கே ஒரு பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது, நான் அங்கே கொண்டு போய் அந்த ஆம்புலன்ஸு கொஞ்ச நாள் இந்த எங்கள் தாத்தா இது இருக்கட்டும், இது முடிஞ்சுட்டு நான் கொண்டு போகிறேன்னு சொன்னால் ஈவன் வித்தின் தி ஆம்புலன்ஸ் இருக்க விடுவாளா? அதுக்கு மனிதனுடைய உடலுக்கு எந்த விதமான மரியாதையும் கிடையாது. இப்போ திமிங்கிலத்துக்கோ யானைக்கோ பூனைக்கோ புலிக்கோ கூட அதனுடைய தோலுக்கு மரியாதை உண்டு, மான் தோலுக்கு மரியாதை உண்டு. ஆனால் மனிதனுடைய எந்த விதமான அவயவங்களுக்கும் எந்த விதமான மரியாதையும் கிடையாது. போனால் போனது தான், அதுக்கப்புறம் அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, அதுக்கு அவ்வளோதான் மரியாதை. ஈவன் ஒய்ஃப் டஸ் நாட் வாண்ட் டு கம் நியர் யூ, அதை வந்து பயப்படுறா. இதுக்கு வந்து இப்படி சொல்லறதுக்கு அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால்டா நம்ம என்ன நினைப்போம், இவர் இப்படி சொல்கிறாரே அதனால அவர் கல்யாணம், அப்படி சொல்லலை. அவர் கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம், மனைவி வேண்டான்னு மனைவியை தள்ளி விடுன்னு சொல்லலை. அதீதமான பிரியம் மனைவி மேல் வைக்காதே. இந்த உறங்காவிலே கதையில் வரும் ஸ்ரீ ராமானுஜர் அப்படி போகும்போது இந்த உறங்காவிலே மனைவிக்கு கொடை பிடிச்சுன்னு மனைவியை பார்த்துட்டே வந்துட்டு இருந்தானா. இப்போ இவர் கேட்டார், இவளுக்கு இவ்வளோ மரியாதை கொடுக்குறே ஏன், அவளோட கண்ணை பாரு எவ்வளோ அழகாக இருக்கா பாருன்னு சொன்னான். அப்போ அவர் சொன்னாரா, நீ என் கூட வா, நான் ஒரு கண்ணை உனக்கு காட்டுறேன், அதுக்கப்புறம் நீ இது அழகா அது அழகா சொல்லுன்னு சொல்லி ரங்கநாதர் ஆலயத்துக்கு கொண்டு போகிறார். ஸ்ரீரங்கத்தில் கூட்டிகிட்டு போய் அந்த ரங்கநாதர் அப்படி தலையில் கையை வச்சுட்டு படுத்துட்டு இருக்காரு, அந்த கண்ணை காட்டுறார். அந்த கண்ணை காட்டின உடனே இவனுக்கு அந்த
தான் யாருங்கிறதும் தன்னுடைய மனைவிங்கிறது ஆஃப்டர் ஆல் ஷீ இஸ் எ உமன். இந்த மோகத்தினால நமக்கு என்ன கிடைக்க போகிறதுங்கிறதும் வந்து ஹீ பிகம்ஸ் எ டிசைபிள் ஆஃப் ராமானுஜா. அத்தனை அழகாக இருக்கும் ஸ்ரீரங்கநாதருடைய கண்ணு அப்படின்னு அந்த அதில் சொல்லியிருக்கு. அது மாதிரி எது வந்து எதுக்கு நீ பிரியம் வைக்கணும், எதில் நீ மோகம் காட்டணும் அப்படிங்கிறது இருக்குது. அதை விட்டு மோகம் அதிகம் கூடாது. தேவையான அளவுக்கு அன்பு வைக்கிறதும் பாசம் வைக்கிறதும் தப்பு இல்லை. இதுக்கு அடுத்தாப்பில் உள்ளது 7வதுலேருந்து நம்ம இன்னும் ஒரு 8-9 நிமிஷம் தான் இருக்குது. அதனால் அடுத்த வாரத்தில் நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம்.